டிமார்ட் பர்ச்சேஸ் வாங்க பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இப்பி மசாலா மேகி 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு குக் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட் 84 ரூபா ஒரு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா. குட் லைஃப் வந்து சக்கி ஆட்டா வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ வந்துட்டு 5 kg வந்து இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 270. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு தான் வந்து கொடுப்பாங்க. டிமார்ட்டில் வந்து வாங்குறது 270 ரூபா. சில பொருள் மட்டும்தான் ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும், மற்ற பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு தான். அதுக்கப்புறம் மிஸ்டர் கோல்டு ஆயில் வந்து வாங்கியிருக்கோம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோல்டோடைய ரேட் வந்து பாருங்கள், 4 பேக்கெட் வந்து வாங்கினேன். மிஸ்டர் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 130 130 ரூபாய் எம்ஆர்பி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா. இந்த ஆயில் ரேட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் தான், டிஸ்கவுண்ட்லாம் வந்து கிடையாது. எம்ஆர்பி ரேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா. 4 பேக்கெட் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு பாதி, ஏன்னா தீபாவளி வருது, சரி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு பாதி கொடுத்து விட்டு பாதி எங்கள் வீட்டுக்கு வச்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் லாங் வீடியோ தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாங்கியிருக்கேன். இதுவும் 3 தான் இருக்குது. 1 வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு 92 ரூபாய். எப்போ நம்ம வாங்குற வந்து பட்டர் தான் நம்ம வாங்கியிருக்கேன். 92 வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய்த்தூள் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூளோடைய அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மிளகாய்த்தூளுடையது ரேட்டு வந்து 245 245 ரூபாய். சத்தி மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பாருங்கள், இது வந்து எம்ஆர்பி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 203 ரூபாய். இதெல்லாம் வந்து குறைக்க மாட்டாங்க. இந்த வந்து பாருங்கள் 203 ரூபாய் ரேட்டு. 1/2 கிலோ மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வாங்கிட்டோம்னா ஒரு 2 மாதத்துக்கு அப்படி நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம். சாம்பாருக்கெலாம் நம்ம பொடி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நான் வீட்டுக்காக இது வாங்கினேன், பூஜைக்கு வீட்டுக்காக வந்து வாங்கினேன். தனியாக வந்து நம்ம மஞ்சள் வாங்கி அரைப்போம். நம்மளுக்கு வந்து மசாலாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா குட் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து இது சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு 65 ரூபாய். இந்த சர்க்கரை வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா. இதே வந்து குட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ரவா, இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை உடைச்சி செஞ்சுருக்காங்கள அந்த ரவா. இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து உடைச்சி செய்வாங்க. அந்த பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அரிசி எடுத்துன்னு போயிட்டு மிக்சியில் கொடுத்து அரைச்சிட்டு வருவாங்க. மிக்சியில் கூட போட்டு நாங்கள் வந்து அரைச்சிருக்கோம். ஏன்னா வந்து ரவா உப்புமாவை செய்வாங்க, அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா அரிசி உப்புமாவை கூட செய்வாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபாய் எம்ஆர்பி ரேட்டு. 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் ஜாங்கிரி, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் வந்து பார்த்திங்கன்னா. இந்த சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபாய் எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. 1/2 கிலோ ஒரு பாக்கெட்டு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த யூஸ் பண்ணுவோம், இந்த சர்க்கரை தான் யூஸ் பண்ணோம். அப்புறம் டக்குன்னு இப்போ ஒயிட் சர்க்கரைக்கு வந்து மாறிட்டோம். கொஞ்ச நாள் ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். இதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா காஃபி குடிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிடுச்சு எங்களுக்கு. சரி இருந்தாலையும் வெள்ளை சர்க்கரை குலோப் ஜாம்லாம் செய்யணும், அதனால ஒயிட் சுகர் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டீக்கு வந்து ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஃபார்ச்சுனர் வந்து பார்த்தீங்கன்னா கடல மாவு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட். இது ஃபார்ச்சுனர் வந்து கடல மாவு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தான். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாய். 80 ரூபாய் 1/2 கிலோ தான் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. நான் ஒரு கையில் வந்து கேமரா வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் பாக்கெட்டை வந்து காமிச்சிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க 2 வந்து மேகி வாங்கினது. ஒரு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 84 ரூபாய். எப்பவும் போல் தான் 84 ரூபாய் ஒரு பாக்கெட்டு. 420 கிராம் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு. ரேட்டு எம்ஆர்பி ரேட்டு சேம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து எம்டிஆர் குலோப் ஜாமுன் வந்து வாங்கினோம். பை ஒன் கெட் ஒன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாக்கெட்டு வந்து ரேட்லாம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். 145 ரேட் வந்து பார்த்திங்கன்னா 145 ரூபாய் இதோட பேக்கெட் வந்து 2 வாங்கியிருக்கோம். பை ஒன் கெட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி வருது, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் செய்யறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சால்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சால்ட்டு. இது ரொம்ப நல்லது, நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். சரி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் 23 ரூபாய் 23 ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. சரி ஊருக்கு ஒரு பாக்கெட்டு கொடுத்து விட்டு நாங்கள் ஒரு பாக்கெட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வந்து பிங்க் சால்ட். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் சால்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து சாப்பிட்ற. நம்ம ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் கல் உப்பு சேர்க்குறோம் இல்லையா, அதுக்கு பதில் இது சேர்த்துக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 68 ரூபா. அரை கிலோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு 68 ரூபா. ஆனால் இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு நல்லதுனால நாங்கள் வந்து சேர்த்துக்கோம். வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg வந்து வாங்கியிருக்கேன். டிஷ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோ வந்து வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இது ஊருக்கு கொடுத்து அனுப்ப தான் 32 ரூபா இதோட ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அப்பளம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து எம்ஆர்பி ரேட்டு 65 ரூபா. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபம் எண்ணெய் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அந்த கோமாதாவோடு இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் இருந்துச்சுனாவே எனக்கு அதே ஒரு பெரிய பாசிட்டிவாக நினைப்பேன் நான். ஏன்னா கடவுள் வந்து இருக்கிறது நினச்சாவே ரொம்ப ஹாப்பி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலோட ரேட் வந்து எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 120 வந்து 500 ml வந்து 1/2 லிட்டர் வந்து போட்டிருக்காங்க. பாட்டில் வந்து 120 ரூபா இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா. இது நல்லா இருக்கும் விளக்கேற்றுன்றத சொன்னாங்க. சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றத்துக்கு நான் நெய் வந்து யூஸ் பண்ணுவேன். சரி, இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து வாங்கிட்டேன். சரி, நெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் சரியாக இந்த மந்த்து வாங்கவே இல்லை. அது நம்ம பாலோட சேர்த்தோம்னா வீட்டில் நெய் வந்து காசுவோம். சரி, வீட்டில் காசுற நெய் இப்போ கொஞ்சம் வீட்டு குக்கிங்கே சரியாக போயிடுது. சரி, அதனால் வந்து விளக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆயிலும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலே வந்து விளக்கேற்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்தோம். பிஸ்கெட் நம்ம வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா கேரி பேக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் தான் கொடுத்துருப்பாங்க. கேரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா பார்லேஜி மேரி மட்டும்தான் போட்டுருவாங்க. மேரி கோல்டு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டெப் இருக்குது, அடுத்து 3rd 4 வரைக்கும் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பார்லேஜி தான் வந்து வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். சரி, வேண்டாம் பாருங்கள், காக்கா வர கூப்பிட்டு இருக்குது. பிஸ்கெட் யூஸ் பண்ண உடனே கேட்டுச்சு போல இருக்குது காக்கா கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா 800 கிராம் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 175 எம்ஆர்பி ரேட்டு. இதெல்லாம் வந்து ஆஃபர்லாம் கிடையாது. டிமார்ட்டில் சம்டைம் மட்டும்தான் ஆஃபர் வந்து போடுவாங்க. இருமா வரேன். சம்டைம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து போடுவாங்க. பை ஒன் கெட் ஒன் போடுவாங்க. இதெல்லாம் பை ஒன் கெட் ஒன் கிடையாது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 175 ரேட்டா 175 ரேட்டா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் தான். ஆனால் இந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் அவ்வளோலாம் எதுவும் வந்து ஆஃபர்லாம் இல்லை. பை ஒன் கெட் ஒன்லாம் எதுவுமே கிடையாது. 1-2 பொருள் தான் வச்சுருக்காங்க. அதில் எங்களுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து இது பச்சை வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 32 ரூபா சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஊருக்குலாம் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோக்கு மேலே எக்ஸ்ட்ராவே இருக்கும்ல வெயிட்டு. 2 கிலோக்கு மேலே இருக்கும். இது பாருங்கள், இது ஒரு சீப்பு அப்படியே வந்து வாங்கினீங்கன்னா இது அப்படியே ஒரு சீப்பு இருக்குது பாருங்கள். இதை ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம். சரி, அதனால் அப்படியே டிமார்ட்லேயே வேறு எந்த பழம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் மட்டும், பச்சை வாழைப்பழம்னால சரி வாங்கிட்டு வந்தேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சர்க்கரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோவாக உங்களுக்கு வரும். நீங்களும் இதே மாதிரி வந்து பார்த்துட்டு எதெல்லாம் ரேட்டு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையா ரேட்டு வந்து பாருங்கள். ரேட்டெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன், எல்லாரோடைய ரேட்டு வந்து சொல்லியிருக்கேன். ரேட்டெல்லாம் ஓகேவா இல்லை உங்கள் ஊரில் ரேட் அதிகமாக கம்மியான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ஹெவியாக தான் இருக்குது. ரேட்டு வந்து எதுவுமே டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. ஏன்னா டிமார்ட் எதுக்காகனா எல்லாமே ஒரே இடத்துல அந்த பொருளெல்லாம் அங்கேயே இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு கடைக்கு வந்து போயிட்டு மளிகை கடைக்கு ஒரு கடைக்கு போகிறதோ காய்கறிக்கெல்லாம் வாங்குறத விட அது ஒரே வந்து ஷாப்பில் வந்து வாங்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த டென்ஷன் இல்லை. ஸோ அதே மாதிரி எல்லாம் ஒரே ரேட்டு தான், எல்லா இடத்துலையும் ஒரே ப்ரைஸ் தான். இந்த வர டைம் ஆயிடுச்சு போல் இருக்குது காக்காய்க்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நீங்களும் வந்து ரேட் என்னன்னு சொல்கிறது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.